ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனி சொல். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டுங்க. பெண்களே உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன் இந்த கேள்வியை. பேரண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு ஆண் மேலே காதல் வயப்பட்டு பேரண்ட்ஸ் வேணான்னு தூக்கி போட்டு பேரண்ட்ஸ் கூட போயிடுறீங்க. அது லவர் கூட போயிடுறீங்க. லவர் கூட போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் பெற்றவங்க தான் எல்லாம், என் பெற்றவங்க தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே அவங்கள மாதிரி நீ பார்த்துக்கல, பண்ணலை, அவங்க என்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமான்னு அங்கே போய் போட போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பெற்றவங்க உங்களுக்கு பெருசாக தெரில, காதலம் பெருசாக தான். காதலங்கிட்ட போனதுக்கப்புறம் பெருசானது பெற்றவங்களை பெருசாக நினைக்கிறீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் கணவனை தூக்கி போட்டுறீங்க. எனக்கு பிள்ளைங்க தான் எல்லாம், மற்ற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஐயோ எதுவுமே எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, இவங்களுக்கு வடித்து கொட்டதும் பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதுங்களுக்கு வேலை பார்க்குறதும் போகிறது வரதுமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நீங்கள் ஒரு 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 வெறுப்பை வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 போயிட்டுருக்கீங்களே. எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்? பெற்றவங்களை வெறுக்கிறீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் பெற்றவங்க தான் முக்கியன்றீங்க. அப்புறம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க தான் முக்கியம்னு புருஷனை தூக்கி விடாசுறீங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு இந்த வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குடா, என்னடா இது ஒரு பொழப்பான்னு நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து என்ன தான் ஒரு உங்களோட மனநிலை? ஏன் அப்படி இருக்கீங்க? இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருத்தரையாவது முழுசாக நேசிங்க. அரைகுறையாக நேசிச்சுட்டே ஓடாதீங்க. அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்க, அப்புறம் புருஷனை நேசிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஆணை பாருங்களேன், அப்பா அம்மா கூட இருக்கும்போது அப்பா அம்மாவை நேசிக்கிறான். மனைவியோட வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவையும் நேசிக்கிறான், மனைவியும் நேசிக்கிறான். பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவையும் நேசிக்கிறான், மனைவியும் நேசிக்கிறான், பிள்ளைங்களும் நேசிக்கிறான். இதோட ஹைலைட் என்னென்னா மாமனார் மாமியாரையும் நேசிக்கிறான். இல்லைனா பொண்டாட்டி நம்மளை வச்சு செஞ்சிருவாளே, என்ன சொல்லுங்க? இப்படி எல்லாத்தையும் நேசிக்கிற வான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான். ஆனால் நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆளை தூக்கி போட்டு வந்துட்டு திருப்பி அந்த ஆளையே நேசிக்கிறீங்க. அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட போனதுக்கப்புறம் என் புருஷன் தான் எல்லான்றீங்க. அப்புறம் புருஷனை தூக்கி போட்டு பிள்ளைங்க எல்லான்றீங்க. அப்புறம் வந்து எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்றீங்க. என்னதாங்க மனநிலையில் இருக்கீங்க? தயவு செய்து இதுக்கு ஒரு விட சொல்லுங்கள். யாரையாவது ஒருத்தங்களையாவது முழுசாக நேசிங்க, சரிங்களா? இதுக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வி. புலம்பிங்கன்னே இருக்கிறீங்களே, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஒன்று காசு பணம் இல்லைன்றீங்க, அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா நான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமான்றீங்க. வேலைக்கு போனால் எப்படா வீட்டிலேருந்து வேலையை தூக்கி போட்டு குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்க. குடும்பத்துக்குள்ள வந்தால் சரி எல்லா சுதந்திரமாக வெளியே சுற்றுறாங்க, நானும் வெளியே சுற்றணும்னு ஆசைப்பட்றீங்க. வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. வேலைக்கு போனால் எப்படா வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ எந்த மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க? இப்படி மல்டிவேஷனில் இருந்தால் ஒரு ஆம்பளை எப்படி அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும்? கொஞ்சம் யோசிங்களே. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்களே. வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பல பேரை காப்பாற்றிட்ட மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.